நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வரப்போகிற பேக்லெஸ் ஈவெண்ட்டில் ஒரு 2 மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நடந்த ரா எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆரம்பமாக கூட இருக்கலாம். இதில் நம்ம முதல்ல போக போகிற மேட்ச் பார்க்குறதுக்குலாம் முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாஸ்டஸ்ட் ரெஸ்லிங் கண்டென்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லியும் பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிற மேட்ச் என்ன அப்படின்னா ஜான் சீனா வெர்சஸ் ராண்டி ஆர்டன். த வைப்பர் மற்றும் நம்மளோட த கோட் ஆஃப் 17 டைம் சாம்பியன் ஜான் சீனா அவர்கள். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட்சுக்கான ஏற்பாடு தான் இன்றைக்கி நடந்த ரா எபிசோடு ஓப்பனிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம ஜான் சீனா அவர்கள் வருவார், வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பேசிட்டு பின்னாடி யாருக்கும் தெரியாதமே எப்பவும் போல ஒரு ஆர்கியூ போடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆர்கியூ வந்து நம்ம ஜான் சீனாக்கு போட்டிருப்பாரு. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதனால இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜான் சீனாக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான ஒரு ஃபியூட் வந்து WWE கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் டூரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேரோட ஃபேன்ஸோட சஜஷன் தான் இது வந்துட்டு அகைன் ஒன் மோர் டைம் வந்துட்டு ராண்டிக்கும் சீனாக்கும் ஒரு மேட்ச் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறாங்க. அதுக்கு WWE இப்போ நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பேக்லெஸ் ஈவெண்ட்டில் சீனா வெர்சஸ் ராண்டி மேட்ச் நம்மளால் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ பேக்லெஸ் ஈவெண்ட்டில் ரெஸ்லமேனியால அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு ராண்டியோட மோத வாய்ப்பு இருக்குது. அது வந்துட்டு சீனாவா இருக்கலாம், இல்லை கோடியா கூட இருக்கலாம் பார்த்து நம்ம சஜஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி நடக்குது. ஸோ ரெஸ்லமேனியால சீனா வின் பண்ணாரு, பேக்லெஸ் ஈவெண்ட்ல ராண்டியோட மோத போறாரு. ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ரீம் மேட்ச்னே கண்டிப்பாக சொல்லலாம். இதுல என்ன ஒரு ஹைலைட்டடான விஷயம் அப்படின்னா சீனா இப்போதைக்கு ஹீல் டன்னா இருக்கிறாரு, ராண்டி இப்போ கரண்டா ஃபேஸ் டன்னா இருக்கிறாரு. அதனால ரெண்டு பேரோட கேரக்டர் இப்போ ஆப்போசிட்டா இருக்கிறதுனால அது பார்க்கறதுக்கே நிறைய பேர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங் வீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களோட ஃபீட் அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால பேக்லாஸ் வந்துட்டு அடுத்த மந்த் நடக்க போகுது. அதில் வந்துட்டு நம்ம ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஜான் சீனாக்கான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை மேட்சை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ரெண்டாவதாக பார்க்க போகிற மேட்ச் என்ன அப்படின்னா அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து ரூமர் தான். ஸோ இது ரூமர் நடக்காமல் கூட போகலாம் இந்த மேட்ச், ஓகேங்களா. பேக்லெஸ் ஈவெண்ட் அடுத்த மாதம். அது என்னன்னா ஒரு டாக் டீம் மேட்சுங்க. பிரான் பிரேக்கர் அண்ட் செத் ராலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ். இது என்னடா அது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு மாதிரி தான் இப்போதைக்கு ஸ்டோர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருவேளை வந்துட்டு செத் ராலின்ஸ் பிரான் பிரேக்கரோட அந்த டீம் ஓகே, அதை தாண்டி வேறு எதாவது ரெஸ்லர் வந்துட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு மேட்ச் நடக்காமல் கூட போகலாம். ஸோ இது வந்து ரூமர் தான், நடக்காமல் கூட பார்க்கலாம். ஸோ பிரான் பிரேக்கர் அண்ட் செத் ராலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் இருக்கும்போது ரோமன் ரெயின்ஸும் சிஎம் பங்கும் கொஞ்சம் யோசிக்கலாம், நம்ம ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் ரெண்டு பேரும் அவங்களுக்காக போராடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிஎம் பங்கும் ரோமன் ரெயின்ஸும் ஒன்னாகி நம்மளோட பிரான் பிரேக்கருக்கும் செத் ராலின்ஸ்க்கும் அகேன்ஸ்டாக கூட ஒரு டாக் டீம் மேட்ச் கூட விளையாடலாம். இது வந்து ரூமர் தான். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை, இது வந்து ரூமர் தான். ஆனால் ஜான் சீனா வெர்சஸ் ராண்டி மேட்ச் மேக்ஸிமம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் என்ன WWE இன்னும் கன்ஃபார்ம் தான் பண்ணலை. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பேக்லாஸ் ஈவெண்ட்டில் இந்த 2 மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜே ஊசோவுக்கு வேர்ல்டு ஹெவி டைட்டில் வச்சிருக்காரு, அவருக்கு எந்த ஒரு ஆப்போனன்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சொல்ல முடியல. ஏன்னா இன்றைக்கி நடந்த ரா எபிசோடில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலப்ரேஷன் மூமெண்ட் தான் பண்ணார், அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பேசல. அதனால வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம அடுத்த வாரத்தோட ரா எபிசோடில் தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் ஜே ஊசோவோட அடுத்ததாக பேக்லாஸ் ஈவெண்ட்டில் மோத போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ பேக்லெஸ் ஈவெண்ட்ல இந்த 2 மேட்ச்ல வந்துட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரூமர் போகுது. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.